இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் 4ஆம் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் 31 முதல் 40 வரை. குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூவுங்கு ஆக்கமும் இலையுயிர்க்கு. பொருள்: அறம் மனிதனுக்கு புகழையும் செல்வத்தையும் தரும். அதைவிட உயர்ந்த நன்மை வேறு இல்லை. குறள் 32. அறத்தினூவுங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலினூவுங்கு கேடு. பொருள்: அறத்தை விட உயர்ந்த நன்மை இல்லை, அறத்தை மறப்பதை விட பெரிய தீமையும் இல்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். பொருள்: இயன்ற எல்லா வழிகளிலும் அறச்செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. பொருள்: மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே முழுமையான அறம், மற்றவை அதன் வெளிப்பாடுகள். குறள் 35. அழுக்காறு அவாவிகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள்: பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் தவிர்ப்பதே அறம். குறள் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள்: பிறகு செய்வோம் என்று தள்ளி போடாமல் அறம் செய்ய வேண்டும், அது மரணத்திற்கு பின்னும் துணையாக இருக்கும். குறள் 37. அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: அறத்தின் பயன் என்ன என்பதை புரிந்து கொள்ள பல்லக்கில் அமர்ந்திருப்பவனுக்கும் அதை சுமப்பவனுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்த்தாலே போதும். குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றி அக்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பொருள்: ஒவ்வொரு நாளும் அறம் செய்தால் அது பிறவி துன்ப பாதையை அடைக்கும் தடையாக அமையும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: உண்மையான இன்பம் அறத்தால் கிடைப்பதே, மற்றவை நிலையான புகழையும் தராது. குறள் 40. செயற்பாலதோறும் அரணி ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. பொருள்: மனிதன் செய்ய வேண்டியது அறமே, தவிர்க்க வேண்டியது பழி. தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார், BE.